ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்டில் நீங்கள் கேட்டுட்டு இருந்த வீடியோ ஃபேஷியல் ஹேர் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ரெகுலராக என்ன மெத்தட் யூஸ் பண்ணிகிட்ருக்கணும், சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இயர்ஸ் கணக்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸில் மேக்கப்போ இல்லை எந்த க்ரீமும் இருக்கக்கூடாது. நான் இந்த ஃபேஷியல் ரேசர் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்ன பிராண்டுன்னு தெரியல. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது, ரொம்பவே சேஃப், பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவேன். மற்ற ரேசர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், ஏன்னா நிறைய கட்ஸ் விழும். பட் இதெல்லாம் அந்த ப்ராப்ளம் இல்லை. 99.9% வந்து உங்களுக்கு அந்த கட்ஸ்லாம் வராது. இது ரொம்ப சேஃபும் கூட, கொஞ்சம் பிளண்ட்டாக தான் இருக்கும். இது கூடவே காட்டன் தேவைப்படும், வேறு எதுவுமே தேவைப்படாது. ஹேரை செக்யூர் பண்ணிக்கோங்க, இல்லைனா முடி முன்னாடி வரும், அதையும் நம்ம சேர்த்து கட் பண்ணிவிடுவோம். ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது மாய்ஸ்டர் இருந்தால் அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம், தண்ணி யூஸ் பண்ணலாம், ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். நான் வீட்டில் ரெடி பண்ண டீடான் ஃபேஸ் ஆயில், இது ப்ரொஃபஷனல் மெத்தடில் ரெடி பண்ணுறது என்னோடய ஃபேவரட் சொல்வேன். நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கின்னை லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடாக நான் வந்து ஹேரை ரிமூவ் பண்ணுறேன். பிகினராக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு சைடாக ரிமூவ் பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக ரிமூவ் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன், ஏன்னா நான் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். இது யூஸ் பண்ணுறதுனால ஹேர் இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகுமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது யூஸ் பண்ணும்போது ஃபேஸுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அண்ட் க்ளோயிங் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அதனால தான் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுறேன். நம்ம மேக்கப் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து ஸ்கின்னில் ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். Checking my maps, heading a stack, keep it intact, do me a favor, girl. Can you keep it warm for me, keep it on for me like a shower, I need it to run for me, hold it down till I'm pulling up, I finally made it, girl. And I'm at the door, see you walking up to me, and you got something that's showing what's underneath, still you expect me to make it do pleasantries, baby, I'm yours. Love what you got on, but I want it all for you. நான் யூஸ்வலாகவே 2 டைம்ஸ் ரிமூவ் பண்ணுவேன், ஏன்னா இந்த ரேசர் வந்து ரொம்பவும் ஷார்ப்பாக இருக்காது. அதே நேரத்தில் ஏதாவது 1-2 முடி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் விட்டுட்டா கூட செகண்ட் டைம் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபோர்ஹெட்டில் பண்ணும்போது ஹேர் வந்து நம்ம செக்யூர் பண்ணோன்னா நிறைய ஹேர் வந்து கட் ஆகும். ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நைட் டைம் தான். ஏன்னா மார்னிங் டைமில் நம்ம வந்து ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது க்ரீம் அப்ளை பண்ணுறோம், சன்ஸ்க்ரீன் போடுறோன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது இட்சிங் இருக்குது ஆர் ஏதாவது பர்னிங் இருக்குன்னா நம்மளுக்கு எதை ப்ளேம் பண்ணுறதுனே தெரியாது. க்ரீம் நம்மளுக்கு ஒத்துக்கலையோ ஆர் ரேசர் ஒத்துக்கலையோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணோம். பட் நைட் டைமில் நம்ம வந்து ரேசர் யூஸ் பண்ணி ஹேரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 6 to 8 hours வந்து கேப் இருக்குது. ஸோ அது வந்து ஹீல் ஆகிடும். ஏதாவது கட்ஸ் இருந்தால் கூட ஹீல் ஆகும். மார்னிங் டைமில் நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனை பண்ண முடியும். நைட் டைமில் அதுக்கு கேப் கொடுக்குறது ரொம்பவே அவசியம்னு சொல்வேன். நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதை நீங்களும் ட்ரை பண்ணலாம். அப்பர் லிப் பண்ணும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணுறேன். ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள், இல்லைனா கட்ஸ் வந்துடும். கடைசியாக லிப்ஸுக்கு ரேசர் யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் யாருக்குமே நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணல. ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு 6 months இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் எங்கேயுமே பார்க்கல, நானே தான் ட்ரை பண்ணேன். நல்ல ரிசல்ட் இருக்குன்றதுனால நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லிப்ஸில் இருக்க டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 6 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஜஸ்ட்டு வேஸ்லின் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணும்போது டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் ஆகுது. நம்ம டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம், அதை விட இது நல்லாயிருக்கு. அது கொஞ்சம் பேசிக்காக இருக்கும், இது வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. நீங்கள் ரெகுலராக வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணுவீங்கன்னா அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போல்லாம் நான் வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அப்போ லிப்ஸுக்கும் யூஸ் பண்ணிவிடுவேன். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைனா கட்ஸ் வந்துடும். லிப்ஸே வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணுவேன்.
ஆனால் இதை எனக்கு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய லிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம லிப்ஸ்டிக் போடுறோம், லிப் பாம் போடுறோன்னா ஈவனாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு க்ளாஸி ஃபினிஷ் இருக்கும், ஈவன் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப பார்த்து ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா லிப்ஸில் வந்து கட் ஆகிடும். லிப்ஸை நம்ம எக்ஸ்ஃபாலியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறோம் ஆர் லிப் பாம் யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து நல்லாவே குயிக்காக அப்சர்வ் ஆகும், இன்னும் ஒரு ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் ஃபினிஷ் கொடுக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணக்கூடாது. முக்கியமாக கிளென்சர் யூஸ் பண்ணுறீங்க, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டால் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே விட்டுருங்க. ஸ்கின்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மார்னிங் நீங்கள் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஸ்கின் கேர் யூஸ் பண்ணிக்கோங்க. சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு இது நல்ல ரிசல்ட் இருக்குது, எனக்கு இது பண்ணும்போது ரொம்ப பிடிக்குது. ஃபேஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கு, அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைனா நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர்லாம் பண்ணியிருப்போம், ஆனாலும் ஃபேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டல்லாக டேனாக தான் இருக்கும். அதுக்கு முக்கிய ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர் நீங்கள் ரிமூவ் பண்ணதில்லைன்னு அர்த்தம். நீங்கள் இதை ரெகுலர் பேசிஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபேஸ் வந்து ஒரு ஈவனாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேர் ரிமூவல் மெத்தட் உங்களோட ஷேர் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.